ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பாரதி பாடசாலை. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வங்கிகள் மற்றும் ஆர்பிஐ என்ற டாப்பிக்கில் டிஎன்பிஎஸ்சியில் ப்ரீவியஸ் இயரில் என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதில் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இஸ்லாமிய வளர்ச்சி வங்கியின் முதல் கிளை இந்தியாவில் எங்கு தொடங்கப்பட உள்ளது? அகமதாபாத். யாருடைய பரிந்துரையின் அடிப்படையில் ரிசர்வ் வங்கியின் ஊரக கடன்கள் அனைத்தும் நபார்டு வங்கிக்கு மாற்றப்பட்டது? கிராஃபிகார்ட். இந்திய ரிசர்வ் வங்கி தேசியமயமாக்கப்பட்ட ஆண்டு 1949. இந்திய சிறுதொழில் வளர்ச்சி வங்கி இந்தியாவில் நிறுவப்பட்டது 2 ஏப்ரல் 1990. எந்த வருடம் இந்திய ரிசர்வ் வங்கி ஆரம்பிக்கப்பட்டது? 1935. ஆதார் மசோதா பாராளுமன்றத்தில் இயற்றப்பட்டது எப்பொழுது? மார்ச் 11, 2015. ஆதார் மசோதா பாராளுமன்றத்தில் இயற்றப்பட்டது எப்போதுனா மார்ச் 11, 2015. இந்திய ரிசர்வ் வங்கி வட்டி விகிதங்களையும் ரொக்க இருப்பு விகிதத்தையும் உயர்த்துகின்றது. காரணம் விலையேற்றத்தை கட்டுப்படுத்த. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரியானது. ஆதார் எண் ஏன் வருமான வரித்துறையினரால் வழங்கப்படும் நிரந்தர கணக்கு எண்ணோடு இணைக்கப்படுகின்றது? இது அரசாங்கம் தேவைப்படும் மக்களுக்கு மானிய உதவி வழங்குவதற்கு உறுதுணை செய்கின்றது. எந்த வங்கி முதலில் ஏடிஎம்ஐ உலகிற்கு அறிமுகப்படுத்தியது எப்பொழுது? சிட்டி பேங்க் 1970. நரசிம்மன் குழு அறிக்கை எதை பற்றியது? வங்கித்துறையில் சீர்திருத்தம். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவின் கருத்து அடிப்படையில் எந்த மாநிலம் பணக்கார மாநிலமாக கருதப்படுகின்றது? மகாராஷ்டிரா. உலகளாவிய சிறந்த 100 வங்கிகளில் இந்தியாவின் மிகச்சிறந்த வங்கியாக பாரத ஸ்டேட் வங்கி எந்த நிலையில் உள்ளது? 55. இந்திய ரிசர்வ் வங்கி துவங்கப்பட்ட ஆண்டு ஏப்ரல் 1935. பின்வருவனவற்றில் எது இந்திய ரிசர்வ் வங்கியின் செயல்பாடு அல்ல? பொதுமக்களுக்கு கடன் வழங்குதல். இது ரிசர்வ் வங்கியோட செயல்பாடு அல்ல. நபார்டு வங்கி எந்த குழு பரிந்துரையால் கொண்டுவரப்பட்டது? சிவராமன் குழு. இந்தியாவில் 14 முதன்மை வங்கிகள் நாட்டுடைமையாக்கப்பட்ட ஆண்டு 1969. இந்திய ரிசர்வ் வங்கி உருவான ஆண்டு 1935. இந்த கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டின் பா. இந்தியாவில் இந்திய தொழில் வளர்ச்சி வங்கி எப்பொழுது தொடங்கப்பட்டது? 1964. கடன் உருவாக்கம் என்பது யாருடைய பணி? வணிக வங்கிகளின் பணி. கமர்ஷியல் பேங்க்ஸ். இந்திய ரிசர்வ் வங்கியின் குறைந்தபட்ச கையிருப்பு என்ன? ரூபாய் 200 கோடி. அவற்றில் குறைந்தபட்சம் ரூபாய் 115 கோடி தங்கமாக. இந்திய ரிசர்வ் வங்கியின் வெளிச்சந்தை நடவடிக்கைகள் என்பது எதை குறிக்கின்றது? தகுதியுடைய பங்குகளை விற்றலும் வாங்குதலும். இந்தியாவில் இந்திய தொழில் வளர்ச்சி வங்கி தொடங்கப்பட்ட ஆண்டு 1964. இந்திய ரிசர்வ் வங்கியை உருவாக்கியது 1935 ஆண்டு சட்டம். இந்திய மைய வங்கியின் சட்டம் இயற்றப்பட்ட வருடம் 1934. இந்திய மத்திய வங்கியின் கவர்னர் யார்? மிஸ்டர் ஊர்ஜித் பட்டேல். .
வங்கிகளில் அனுமதிக்கப்பட்ட அனைத்து கடன்களையும் இந்திய ரிசர்வ் வங்கி மதிப்பீடு செய்யும் பின்னேற்பு திட்டம். கடன் முறைப்படுத்தும் ஏற்பாடு. உலகின் முதல் பிளாக் செயின் பத்திரத்தை அறிமுகப்படுத்திய வங்கி உலக வங்கி. சாட்சார் குழு எம்ஆர்டிபி சட்ட திருத்தங்கள். பெசல் குழு வங்கிகளை கண்காணித்தல். அபிஜித் சென் குழு நீண்டகால உணவுக் கொள்கை. அபித் ஹுசைன் குழு சிறு தொழில்கள். நந்தகிஷோர் சிங் 15வது நிதிக்குழு. விஜய் எல் கேல்கர் 13வது நிதிக்குழு. சி ரங்கராஜன் 12வது நிதிக்குழு. ஒய் வேணுகோபால் ரெட்டி 14வது நிதிக்குழு. இவற்றில் எது வணிக வங்கியின் பணி அல்ல? வங்கி முகவர் மற்றும் அரசுக்கு ஆலோசகர். ஆயிரத்தி 1969 14 வணிக வங்கிகள் நாட்டுடைமையாக்கப்பட்ட ஆண்டு. 1980 6 வணிக வங்கிகள் அரசுடைமையாக்கப்பட்ட ஆண்டு. 1969 ஆர்பிஐ அரசுடைமை. 1973 மொத்த கோதுமை கொள்முதல் நாட்டுடைமை. இந்திய ரிசர்வ் வங்கியின் முதல் கவர்னர் யார்? சர் ஆஸ்போர்ன் ஸ்மித். பொதுத்துறை வங்கிகளின் லாபகரத்தை மதிப்பீடு செய்வதற்காக அமைக்கப்பட்ட குழு நரசிம்மன் குழு. அதிகாரப்பூர்வமான அந்நிய செலாவணி மற்றும் வீதத்தை அறிவிக்கும் அதிகாரம் உள்ள வங்கி எது? இந்திய ரிசர்வ் வங்கி. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எந்த ஆண்டு தனது செயல்பாடுகளை தொடங்கியது? 1935. SIDBI என்பது இந்திய சிறுதொழில் வளர்ச்சி வங்கி. ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா. இந்திய ரிசர்வ் வங்கி தேசியமயமாக்கப்பட்ட ஆண்டு 1 ஜனவரி 1949. விஜயா வங்கி மற்றும் தேனா வங்கி டேஷுடன் இணைக்கப்பட்டுள்ளது. பேங்க் ஆஃப் பரோடா. பின்வருவனவற்றுள் வங்கித்துறையினை மின்மயப்படுத்துவதற்கு காரணமான காரணிகள் எவைன்னு கேட்டிருக்காங்க. நுகர்வோரின் நடவடிக்கையில் மாறுதல், இதுவும் சரியானது தான். நிதியில் உள்ளடக்கம் மற்றும் அரசின் முயற்சி, இதுவும் சரியானது தான். அதிக அளவில் ஸ்மார்ட் கைபேசி பயன்படுத்துதல், இதுவும் சரியானது. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி 1, 2, 3 அனைத்தும் சரியானது. மறுசீரமைப்பு மற்றும் வளர்ச்சிக்கான சர்வதேச வங்கியின் தலைவர் ஜிம் யாங் கிம். வெனிஸ் வங்கி 1157. இங்கிலாந்து வங்கி 1694. வங்காள வங்கி 1806. ஆம்ஸ்டாம் வங்கி 1609. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பண உருவாக்க பெருக்கி என்பது குறைந்த இருப்பு விகிதத்தின் தலைகீழ் விகிதத்திற்கு சமமானது, இது சரியானது. ஒட்டுமொத்த வங்கி அமைப்பானது அதனுடைய அதிகப்படியான இருப்பிற்குள் புதிய கடன்களை வழங்கலாம், இதுவும் சரியானது. 2 கூற்று மேலுக்கு தனித்தனியாக சரியானவை, மேலும் கூற்று 2 1க்கு சரியான விளக்கமாகும். சமுதாய பாதுகாப்பு குறியீடு யாரால் உருவாக்கப்பட்டது? ஆசிய வளர்ச்சி வங்கி. உலக வங்கியின் உலக வளர்ச்சி ஆய்வறிக்கை 2010 டேஷ் அடிப்படையில் பல்வேறு நாடுகளை வகைப்படுத்தியுள்ளது. GNI மொத்த தேசிய வருமானம். பின்வருவனவற்றுள் எது மத்திய அரசின் கீழ் வருகின்றது? வங்கி.
நிலவள வங்கி விவசாயிகளுக்கு டேஷ் கடன்களை வழங்குகின்றது. நீண்ட கால தேவை. சுய உதவிக்குழுக்கள் வங்கி இணைப்பு திட்டம் டேஷில் ஆரம்பிக்கப்பட்டது. 1992. கடன் அங்கீகார திட்டத்தை அறிமுகப்படுத்தியது எது? இந்திய ரிசர்வ் வங்கி. இந்தியாவில் சமீப காலங்களில் நடைபெறும் வங்கி இணைப்பு தொடர்பான கூட்டுகளில் சரியானதை தேர்வு செய்யவும். பெரிய வங்கிகள் சந்தையில் இருந்து அதிகமாக கடன் வாங்கும் திறன் கொண்டவையாக இருக்கும் என்பதால் பொருளாதாரம் மீட்டெடுக்கப்படும். இது தவறானது. வங்கி இணைப்பு வங்கித்துறையின் செயல்திறனை உயர்த்தும். இது சரியானது. ஆப்ஷன் பி மட்டும் சரியானது. வானவில் புரட்சி என ஏன் அழைக்கின்றோம்? வேளாண் மற்றும் தொழில் உற்பத்தியில் புரட்சி. ஜனவரி 2019 3 வங்கிகளை ஒருங்கிணைக்க இந்திய அரசு அனுமதி வழங்கியது. கீழ்கண்ட எவ்வங்கி இந்த ஒருங்கிணைப்பில் இடம்பெறவில்லை? லக்ஷ்மி விலாஸ் வங்கி. கீழ்காணும் கூற்றுகளில் T-bill ட்ரெஷரி பில்ஸ் தொடர்பான சரியானவற்றை தேர்வு செய்யவும். அவை இந்திய ரிசர்வ் வங்கியால் வெளியிடப்படுகின்றன. இது தவறானது. அவை மத்திய அரசால் வெளியிடப்படுகின்றன. இது சரியானது. அவற்றின் மீது வட்டி ஈட்ட இயலாது. இதுவும் சரியானது தான். அவை நெடுங்கால கடன் பத்திரங்கள் ஆகும். இது தவறானது. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி மற்றும் சி மட்டும் சரியானது. மீள் ரெப்போ விகிதம் என்பது வணிக வங்கியிடமிருந்து வாங்கும் கடனுக்கான இந்திய ரிசர்வ் வங்கி கொடுக்க விரும்பும் வட்டி விகிதம். மீள் ரெப்போ விகிதம் என்பது வணிக வங்கிகளிடமிருந்து வாங்கும் கடனுக்கான இந்திய ரிசர்வ் வங்கி கொடுக்க வேண்டிய வட்டி விகிதம். இந்திய ரிசர்வ் வங்கியின் செயல்பாடுகளான நாணய வெளியீடு. இது சரியானது. அரசாங்கத்தின் வங்கியாளர். இதுவும் சரியானது தான். வங்கிகளின் வங்கியாளர். இதுவும் சரியானது. பரிமாற்ற மேலாண்மை மற்றும் கட்டுப்பாடு. இதுவும் சரியானது. அனைத்துமே சரியானது. ரெப்போ விகிதம் என்பதன் பொருள் ரிசர்வ் வங்கி வணிக வங்கிகளுக்கு அளிக்கும் கடனுக்கான வட்டி விகிதம். இந்திய ரிசர்வ் வங்கி அரசுடைமையாக்கப்பட்ட நாள் ஜனவரி 1, 1949. இந்த கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டின். இந்திய ரிசர்வ் வங்கியின் பணம் சாராத பணிகள் யாவை? வங்கிகளின் கடனை கட்டுப்படுத்துதல். இது தவறானது. அந்நிய செலாவணி மாற்றத்தை கட்டுப்படுத்துதல். இது சரியானது. வணிக வங்கிகளுக்கு இதுவும் தவறானது தான். வணிக வங்கிகளுக்கு உரிமம் அளித்தல். இது சரியானது. வைப்பு காப்பீட்டு திட்டம். இது சரியானது. சி மற்றும் டி மட்டும் சரியானது. ஏ மற்றும் பி தவறானது. ஆயிரத்தி 1843 ஆண்டு ஆங்கிலேயர்களால் தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கப்பட்ட முதல் நவீன வங்கி மெட்ராஸ் வங்கி. ஏன் சென்னை வங்கி தலைநகரம் என்று அழைக்கப்படுகின்றது? உலக வங்கி மற்றும் பன்னாட்டு நிதி நிறுவனங்களிலிருந்து அதிக அளவில் முதலீடுகளை ஈர்த்துள்ளது. இந்திய ரிசர்வ் வங்கி நாட்டின் பொருளாதார பணவயங்களை கட்டுப்படுத்துகின்றது. இது சரியானது. அந்நிய செலாவணி பரிவர்த்தனை விகிதத்தை நிலைப்படுத்தவும் பணவீக்கத்தினை கட்டுப்படுத்தவும் விரும்புகின்றது. இதுவும் சரியானதான். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆர் ஏவிற்கான சரியான விளக்கமாகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஹிஸ்ட்ரிக்கு செப்பரேட் டாப்பிக்காக ப்ரீவியஸ் இயரில் என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்கான வீடியோ போட்டிருக்கோம். எக்கனாமிக்ஸில் இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள், 5 இயர் பிளான்ஸு, அதுக்கப்புறம் நிதிக்குழு மற்றும் நிதி ஆயோக் மற்றும் திட்டக்குழு அந்த டாப்பிக்கில் வந்து ப்ரீவியஸ் இயரில் என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்கான வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க பாருங்கள், பிளேலிஸ்ட்டில் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற பல வீடியோக்கள் உங்களுக்கு வேணும்னா பாரதி பாடசாலை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.